So, first question: which of the following plays has a Machiavellian hero? Tamberlin, Part 1, Dr. Faustus, The Jew of Malta, Edward II. இந்த நாலு இதில் மேக்கவில்லியன் ஹீரோ ஆர் மேக்கவில்லியன் வில்லன் இந்த இடத்துல யாரு அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ ஆன்சர் வந்து சி, த ஜூ ஆஃப் மால்டா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, நம்பர் ஒன், ஜூ ஆஃப் மால்டா இது வந்து ஒரு ட்ராஜடி. வி நோ தட் இன் பிளாங்க் வேர்ட்ஸ். பர்ஃபார்மன்ஸ் வந்து 1592 வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் தடவையா. ஏன் இதை மேக்வெலியன் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதோட ப்ரொலாக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கியவெல் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பேசுகிற மாதிரியே இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து நிக்கோலோ மேக்கியவெலி அவரோட த பிரின்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் தான் இந்த கான்செப்ட் கிடைக்கும். அதாவது பதவியில் இருக்கிறதுக்காக நீங்கள் என்னன்னாலும் பண்ணலாம், அதுதான் அந்த ஃபிலாசபி. ஸோ மேக்கியவெல் அவரோட சோல் அதுவே வந்து ப்ரொலாக்ல வந்து ஒரு கேரக்டர் மாதிரி பேசுறதுனால இந்த கண்டிப்பாக மற்ற ஒர்க்கை விட ஜூ ஆஃப் மால்டா தான் வந்து மேக்கியவெல்லியன் ஹீரோ, ஏன்னா அவர் தான் டைட்டில் கேரக்டர். ஸோ கதை என்ன? இப்போ வந்து டர்க்கி நாடு வந்து பார்த்தீங்கன்னா மால்டாவை வந்து பிடிச்சிருக்காங்க. அப்போ மால்டாவில் இருக்கிற மக்கள் வந்து டர்க்கிக்கு வந்து வரி பணம், டாக்ஸ் கட்டணும். அதனால மால்டாவோட கரண்ட் கவர்னர் யாரு அப்படின்னா ஃபெர்னஸ், FERNESE. அவன் என்ன பண்றான், அங்க இருக்கக்கூடிய ஜூஸ் அவங்களோட ப்ராப்பர்ட்டிலாம் பிடிச்சி அந்த ரிச்சஸை வச்சுக்கிட்டு டர்க்கிக்கு பே பண்றான். ஆனா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளவரான ஆளு பேரபாஸ். ஸோ BARABAS. பேரபாஸ் என்ன பண்றான், அவங்க டர்க்கி கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு இவன் வந்து கவர்னர் ஆகி சொத்தெல்லாம் எப்படி ஆட்டையை போடுறாங்க தான். ஸோ அவரோட முக்கியமான எய்ம் என்ன, டு அட்டைன் லிமிட்லெஸ் வெல்த். ஸோ அதுதான் வந்து அவனோட முக்கியமான எய்மா இருக்கும். ஈவன் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் கோல்டு என்னன்னு சொல்றான், இன்ஃபினிட் ரிச்சஸ் இன் அ லிட்டில் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொத்தை பற்றி தான் வந்து பேசக்கூடிய ஒன்றா இருக்கும். அவனோட ஃபேவரட் லைன், தஸ் லவ்விங் நைதர் வில் ஐ லிவ் வித் போத் மேக்கிங் எ ப்ராஃபிட் ஆஃப் மை பாலிசி. அவனோட பாலிசி என்னன்னா வாழ்க்கையில் வந்து சொத்து குவிச்சுக்கிட்டே இருக்கணும். ஈவன் இந்த ப்ராசஸ் வந்து தன்னோட பொண்ணையே வந்து பார்த்தீங்கன்னா ஆபிகெயில், அவளே வந்து பார்த்தீங்கன்னா விஷம் வச்சு கொல்ற அளவுக்கு வந்து போயிட்டான். ஸோ இந்த பேரபாஸ் ஆபிகெயில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஷேக்ஸ்பியரோட மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல வந்து ஷைலாக் அண்ட் ஜெசிகா அந்த பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இது இருக்கு. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் பிளேஸ் இஸ் நாட் ரிட்டன் பை கான்க்ரீட்? த வே ஆஃப் த வேர்ல்ட், தி ஓல்டு பேச்சுலர், லவ் ஃபார் லவ், த ரிலாப்ஸ். இல்லை எது வந்து வில்லியம் கான்க்ரீட் எழுதல, ரெஸ்டோரேஷன் ரைட்டர். ஸோ கண்டிப்பாக வே ஆஃப் த வேர்ல்டு கிடையாது, அது அவரோட மாஸ்டர் பீஸ். ஸோ ஆன்சர் வந்து டி, த ரிலாப்ஸ். அது வந்து வான்ப்ரூ எழுதுனது, ஜான் வான்ப்ரூ, VANBRUGH. மற்றதெல்லாம் அவர் எழுதுனது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜான் வான்ப்ரூவை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜான் வான்ப்ரூ ஒரு ரெஸ்டோரேஷன் பிளேரைட், முக்கியமாக ஒரு ஆர்கிடெக்ட். அவர் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு பிரிசனர் இம்ப்ரிசன் பண்ணி வச்சுருந்தாங்க, ஏன்னா ஸ்பை பண்ணதுக்காக. அப்போ ஒரு ஆர்கிடெக்டா அவரோட முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சரல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பிளைனம் பேலஸ், BLENHEIM அப்படிங்கிற ஒரு பேலஸை கட்டினது அவர் தான். ஸோ அவரோட ஒரு மேஜர் ஒர்க் தான் வந்து த ரிலாப்ஸ், 1696 வருது. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் மேஜர் பிளே. இதோட சப்டைட்டில் ஆர் வர்ச்சு இன் டேஞ்சர் அப்படிங்கிற ஒன்று. ஸோ இந்த ஒர்க்கை வந்து ஜான் வான்புரோட ரிலாப்ஸ் வந்து வி கேன் சி இட் ஆஸ் அ கண்டினியூவேஷன் ஆஃப் காலி சிபர், CIBBER, அவரோட லவ்ஸ் லாஸ்ட் ஷிஃப்ட் அப்படிங்கிற பிளேவோட கண்டினியூவேஷனாக பார்க்கலாம். அதே நேரம் இந்த பிளேவை பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜான் வான்புரோட ரிலாப்ஸை ஷெரிடன் வந்து அடாப்ட் பண்ணுறாரு. எப்படி அடாப்ட் பண்ணுறாருன்னா, அ ட்ரிப் டு ஸ்கார்பரோ, SCARBOROUGH. ஸோ ஷெரிடன் நம்மளுக்கு நல்லா தெரியும். நாளைக்கு வந்து ஷெரிடனோட ரைவல்ஸ் கொடுக்கறது போல இதே போல ஒரு ஒர்க் கொடுத்து யார் இருக்குனாலும் கேட்கலாம், ட்ரிப் டு ஸ்கார்பரோ. அப்போ ட்ரிப் டு ஸ்கார்பரோ இஸ் ஆக்சுவலி அன் அடாப்டேஷன் ஆஃப் ஜான் வான்புரோட ரிலாப்ஸ். இதில் ரெண்டு பிளாட் இருக்கு. பிளாட் நம்பர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லவ்லெஸ். அவன் வந்து இப்போ வந்து கண்ட்ரி சைடில் கிராமத்து பக்கம் வாழ்ந்துட்டு இருக்கான். ஹீ இஸ் வெரி ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் ஒய்ஃப் அமெண்டா. ஆனால் சிட்டிக்கு வரான். சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் தேர் இஸ் அ ரிலாப்ஸ். எப்படி நோயாளிகளுக்கு வந்து குணம் வாங்குறப்ப திடீர்னு பின்னாடி போவாங்களோ, அதே போல இவனுக்கு வந்து பைத்தியம் முத்துன மாதிரி அவன் மனைவியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு பின்னாடி சுத்த ஆரம்பிக்கிறான். அவ பேர் வந்து பெரித்தா, BERINTHIA. இதுதான் வர்ச்சு இன் டேஞ்சர். இவ்வளவு நாள் ஊர் பக்கம் நல்லா இருந்தவன் சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு பின்னாடி சுத்த ஆரம்பிக்கிறான். ஸோ இது ஒரு பக்கம் கதை.
ரெண்டாவது பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கதை. இது வந்து கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த கேரக்டர் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் நான் பார்த்துருக்கேன். சார் நாவல்டி ஃபேஷன் அவரும் வராரு. ஸோ இவர் வந்து பணம் கொடுத்து இப்போ ஒரு புது டைட்டில் வாங்கியிருக்காரு. லார்ட் ஃபாப்பிங்டன், FOPPINGTON. ஓகேவா? ஸோ இவர் என்னன்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அந்த பொண்ணு பேர் வந்து மிஸ் ஹாய்டன், HYDN. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, சார் நாவல்டி ஃபேஷனுக்கு வந்து ஒரு தம்பி இருக்கிறான். அவன் பேர் வந்து யங் ஃபேஷன். அவன் பணம் கேட்கறான், அவன் நாவல்டி ஃபேஷன் கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால இந்த கல்யாணத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு இவன் ஃபர்ஸ்ட் போயிடுறான். போயிட்டு அதுக்கப்புறம் மறைமுகமா அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறான். பட் அதெல்லாம் மறைச்சு அந்த பொண்ணை வந்து சார் நாவல்டி ஃபேஷன் கல்யாணம் பண்றாரு. இப்ப 2 கல்யாணம். இப்ப இந்த பொண்ணு யாருக்கு? இது மாதிரி தான் போகும். ஏன்னா ரெஸ்டோரேஷன் பிளே அப்படின்னாலே 1660க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கேடு தான் இருக்கும். அதனால இந்த பிளே அப்படிதான் வந்து இருக்கும். அதனாலதான் பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து மேஜர் கிரிட்டிக்ஸ் எல்லாருமே வந்து இதை திட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஜான் வேன்பரோட முக்கியமான பிளே த ரிலாப்ஸ். இதான் வந்து பிளே. என்ன சப்டைட்டில் பார்த்து வச்சுங்க, வர்ச்சுவல் இன் டேஞ்சர். அதுக்கப்புறம் சார் நாவல்டி ஃபேஷன் ஞாபகம் வச்சுங்க. இவரோட அதர் பிளேஸும் பார்த்துடலாம். 1697 வந்து த ப்ரவோக்டு ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேலாம் வந்து பயங்கர விமர்சனம் பண்றாரு. உங்களுக்கு ஜெர்மி காலியர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த இம்மோராலிட்டி பத்தி அவர் பேசுறாரு தன்னோட கிரிட்டிக்கல் ஒர்க்ல. முக்கியமா ஜான் வேன்புரு அட்டாக் பண்றாரு. இந்த ஒர்க் எல்லாம் அப்படிதான் இருக்கு. த ப்ரவோக்டு ஒய்ஃப் இல்ல யாருன்னா சார் ஜான் ப்ரூட். இவரு லேடி ப்ரூட் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. லேடி ப்ரூட் வந்து பணத்துக்காக தான் கல்யாணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹஸ்பண்ட் இல்லாத நேரம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒருத்தன் அவங்க கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்க ட்ரை பண்றாங்க. அப்போ வந்து ஹஸ்பண்ட் இல்லாத நேரம் வீட்டுக்கு ஒரு 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 பேரோட வராங்க. அப்புறம் கான்ஸ்டன்ட்டும் வரான். ஹஸ்பண்ட் அந்நேரம் வந்துடுறாரு. அதனால வந்து கிளாசெட்ல போய் மறைஞ்சு இருக்கிறான். இவன் வந்து மாற்றானா இல்லையா, இப்படிதான் கதை. இதுல வரக்கூடிய இன்னொரு மேஜர் கேரக்டர் வந்து லேடி ஃபேன்சிஃபுல். ஸோ இவங்க வந்து இன்னொரு பேரை வந்து கெடுக்க நினைக்கிறாங்க, ஒரு வில்லி போல. ஸோ உங்களுக்கு ஜான் வேன்ப்ரூ அப்படின்னா ஒன்று வந்து ரிலாப்ஸ், ஒன்று வந்து ப்ரொவோக்டு ஒய்ஃப். இதில் வந்து ஜான் ப்ரூட், லேடி ப்ரூட் வராங்க, லேடி ஃபேன்சிஃபுல் வராங்க. இவரோட அதர் பிளேஸ் த கான்ஃபிடரசி. அடுத்தது த ப்ரொவோக்டு ஹஸ்பண்டும் இவர் தான் எழுதியிருக்கிறார். த ப்ரொவோக்டு ஒய்ஃபும் இவர் தான். ப்ரொவோக்டு ஹஸ்பண்ட் ஆனால் அன்பினிஷ்டு ஒர்க்கு. சம்டைம்ஸ் ப்ரொவோக்டு ஹஸ்பண்ட் வந்து காலி சிபருக்கு ஆட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆட்ரிபியூட் இன் த சென்ஸ் இதை இவர் ஜான் வேன்பர் முடிக்காததுனால 1728 காலி சிபர் தான் இதை முடிக்கிறார், த ப்ரொவோக்டு ஹஸ்பண்ட். ஸோ அதனால ப்ரொவோக்டு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ரெண்டுமே வேன்புரு தான். ஆனால் சம்டைம்ஸ் வந்து ஹஸ்பண்ட் வந்து சிபர் அப்படின்னு கொடுத்தாலும் நீங்க சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து ஜான் வேன்ப்ரூ. ரிலாப்ஸ், ப்ரொவோக்டு ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அண்ட் கான்ஃபிடரசி. இதுதான் வந்து இவரோட மேஜர் ஒர்க். நெக்ஸ்ட், ட்ரைடன்ஸ் ஆல் ஃபார் லவ் இஸ் அன் அடாப்டேஷன் ஆஃப் ஈஸியான கொஷின் இல்லையா? பிலாஸ்டர், ரோமியோ அண்ட் ஜூலியட், ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா, எட்வர்ட் டூ. ஸோ ஆல் ஃபார் லவ் ஆன்சர் வந்து ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பிலாஸ்டர், PHILASTR, அது வந்து பியூமாண்ட் அண்ட் ஃபிளச்சர் அவங்க 2 பேர் எழுந்தது, BEAUMONT. ஏன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து தான் அதிகமான ஒர்க்ஸ் சேர்ந்து தான் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஒர்க் வந்து பிலாஸ்டர். அதுக்கப்புறம் ரோமியோ அண்ட் ஜூலியட் ஷேக்ஸ்பியர், எட்வர்ட் டூ வந்து கிறிஸ்டபர் மார்லோ. ஓகே, அப்புறம் இதை பார்ப்போம். ஆல் ஃபார் லவ் அதோட சப்டைட்டில் த வேர்ல்ட் வெல் லாஸ்ட். அதான் வந்து அதோட சப்டைட்டில். இது வந்து ஒரு பிளாங்க் வேர்ட்ஸ் ட்ராஜடி, ரைட்டா? அப்போ இது வந்து ஹீரோயிக் ட்ராஜடி, அதாவது ரெஸ்டரேஷன் பிளே அப்படின்னாலே அது முக்கியமான ஒரு ஜான்ரா வந்து ஹீரோயிக் டிராமா. அதில் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் வச்சுக்கிட்டு போடுவாங்க. அப்போ இது வந்து ஒரு ஹீரோயிக் டிராமா ஆர் ஹீரோயிக் ட்ராஜடி இன் பிளாங்க் வேர்ட்ஸ். ஸோ இதை ஷேக்ஸ்பியர் ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா வந்து அடாப்ட் பண்ணிக்கிறார். ஸோ இதே பிளாங்க் வேர்ட்ஸ் ட்ராஜடியில் வந்து ட்ரைடன் எழுதின மற்ற ஒர்க்கு டான் செபாஸ்டியன், கிளியோமீன்ஸ், CLEOMENES, அப்புறம் லவ் ட்ரையம்ஃபண்ட். ஸோ இதெல்லாம் வந்து அவர் எழுதியிருக்கிறார். அப்புறம் இந்த முக்கியமாக இதோட ப்ரிஃபேஸ் நம்ம பார்க்கணும் ஆல் ஃபார் லவ்ல. ஸோ ஆல் ஃபார் லவ்ல ட்ரைடன் வந்து ப்ரிஃபேஸ்ல என்ன சொல்றாரு, அவர் ஸ்ட்ரைட்டா ஒத்துக்கிறாரு. டு இமிட்டேட் த டிவைன் ஷேக்ஸ்பியர், அதை தான் நான் இங்க பண்றேன். ஆனா நான் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, ஐ ஹாவ் டிஸ்என்கம்பர்ட் மை செல்ஃப் ஃப்ரம் ரைம். ஸோ பொதுவாக வந்து ஹெரோயிக் கப்லெட் விச் ரைம்ஸ் அப்படிதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆனா இந்த பிளேல வந்து நான் வந்து ரைம் பயன்படுத்தல அப்படிங்கிறார். ரெண்டாவது, யூனிட்டிஸ் ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன் ஆர் எக்ஸாக்ட்லி அப்சர்வ். மூணுத்தையும் நான் வந்து ஃபாலோ பண்றேன். அடுத்தது, எபிசோடு இல்ல அண்டர் பிளாட்டை நான் பயன்படுத்தல, ஸ்ட்ரைட்டான பிளாட். என்ன கதை இது? கடைசி த லாஸ்ட்
அதாவது கடைசி சாவர மொமெண்ட்ஸ் அந்த ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா அந்த தருணத்தை மட்டும் தான் நான் கேப்சர் பண்றேன். அதனால வந்து டைம் பிளேஸ் அண்ட் ஆக்ஷன் கரெக்டா இருக்கு. இப்போ வந்து அது எங்க அலெக்சாண்ட்ரியால செட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா புதுசா நான் ஒண்ணு பண்றேன் வித் பொய்டிக் லைசன்ஸ். இது வந்து ஷேக்ஸ்பியர்ல கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டனியோட ஒய்ஃப் ஆக்டோவியா அவளை வந்து அலெக்சாண்டருக்கு வர மாதிரியும், அங்க வந்து ஆக்டோவியா வந்து உங்களுக்கு வந்து கிளியோபேட்ராவை சந்திக்கிற மாதிரி, ஆண்டனியை சந்திக்கிற மாதிரியான சீன்ஸ் இருக்கு. அண்ட் ஆக்டோவியா அண்ட் ஆண்டனியோட பொண்ணுங்க 2 பேரும் அங்க வராங்க. பேர் வந்து அக்ரியப்பானா அண்ட் ஆண்டோனியா. AGRIPPINA, அக்ரியப்பானா அண்ட் ஆண்டோனியா. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரைடன் இன்ட்ரடியூஸ் பண்றது. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல், ஏன்னா வந்து நியூ கிளாசிக்கல் ஏஜ் இல்லை அகஸ்டன் ஏஜ். அதே போல வந்து 3 யூனிட்டிஸ் ஃபாலோ பண்றாரு, சப்ளாட்ஸ் கிடையாது. அப்புறம் அவரோட ஒரு மேஜர் ஒர்க் அந்த ரைம் வந்து ஹெரோயிக் கப்லெட் வந்து யூஸ் பண்ணல. ஓகே, இதான் வந்து ப்ரிஃபேஸ்லேயே சொல்லிடுவார். தென் இது மட்டும் இல்லாம அவர் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து இன்னும் பல இதை அடாப்ட் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா த டெம்பஸ்ட், அதையும் ட்ரைடன் அடாப்ட் பண்ணியிருக்காரு. த டெம்பஸ்ட் ஆர் தி என்சாண்டட் ஐலண்ட் அ காமெடி. யார் கூடனா வில்லியம் டேவனன்ட், D'AVNANT, ஆவனன்ட். ஸோ சம்டைம்ஸ் ஆவனன்ட் இஸ் கன்சிடர்ட் த ஷேக்ஸ்பியர்ஸ் இல்லெஜிட்டிமேட் சன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த வில்லியம் டேவனன்ட்டும் ட்ரைடனும் சேர்ந்து தான் வந்து டெம்பஸ்ட்டை வந்து அடாப்ட் பண்றாங்க. அதே போல ட்ராய்லஸ் அண்ட் கிரிசடா ஷேக்ஸ்பியர், அதையும் வந்து ட்ரைடன் வந்து அடாப்ட் பண்றாரு. அதுல அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இதுக்கு ஒரு ப்ரிஃபேஸ் எழுதியிருந்தார். ஏன்னா ட்ரைடனோட ப்ரிஃபேஸ் ரொம்ப ஃபேமஸ். ட்ராய்லஸ் அண்ட் கிரிசடால அவர் எழுதின அந்த ப்ரிஃபேஸோட டைட்டில் வந்து த கிரவுண்ட்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் இன் ட்ராஜடி. இது வந்து பல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. த கிரவுண்ட்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் இன் ட்ராஜடி யார் எழுதுனா அப்படின்னா ட்ரைடன் தான். நெக்ஸ்ட், ரெஸ்டரேஷன் காமெடி பிகின்ஸ் வித் கான்க்ரீவ், ஷெரிடன், ட்ரைடன், எத்ரீஜ். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ரெஸ்டரேஷன் காமெடி அப்படின்னாலே அது வந்து அது மாஸ்டர் அப்படின்னா அது கான்க்ரீவ் தான். ஓகேவா? ஸோ வில்லியம் கான்க்ரீவ் அவர் படித்தது வந்து டப்ளின், அயர்லாண்டு தான். அப்போ அந்த டப்ளின்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கில்கெனி ஸ்கூல், KILKENNY, கில்கெனி ஸ்கூல் அண்ட் ட்ரினிட்டி காலேஜ் அங்கே தான் படிக்கிறார். அங்கே படிக்கிறப்ப கூட யார் படிச்சிருக்கான்னு பார்த்தா ஸ்விஃப்ட். ஜானதன் ஸ்விஃப்ட் அண்ட் வில்லியம் கான்க்ரீவ் 2 பேரும் ஃபெல்லோ ஸ்டூடெண்ட், அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பைரன், நம்ம ஏற்கனவே தெரியும் பைரனை வந்து அவரோட ஹவர்ஸ் ஆஃப் ஐடில்னஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஒர்க்கை வந்து கிண்டல் பண்ணப்போ அவர் ரிப்ளை கொடுத்தாரு, இங்கிலீஷ் பாட்ஸ் அண்ட் ஸ்காட்ச் ரிவ்யூவர்ஸ். அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, கான்க்ரீவ்ஸ் சீன்ஸ் குட் சியர் ஆர் ஆட்வேஸ் மெல்ட். அதாவது கான்க்ரீவ் பத்தி அவர் புகழ்ந்து பேசுறாரு. ஏன்னா கான்க்ரீவ் இஸ் நோன் ஃபார் ரெஸ்டரேஷன் காமெடி, ஆட்வே, OTWY. ஸோ அவர் வந்து ட்ராஜடிக்கு பேர் பண்ணுவார். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹெரோயிக் ட்ராமா, அதுல வந்து ஒரு ஹீரோயிக் ஃபிகர் எடுத்துக்கிட்டு பேசுவாங்க, ஒரு கிளாசிக்கல் ஸ்பிரிட் இருக்கும். ஸோ இட் இஸ் ட்ராஜடி இந்த எபிக் மோட், அதுதான் வந்து ஹீரோயிக் ட்ராமா. கொஞ்சம் கிராண்டியரான லாங்குவேஜ், ரெட்டரிக்லாம் இருக்கும். ஸோ இந்த ட்ராமாக்கு முதல்ல பேர் பண்ணது வில்லியம் டேவனன்ட். ஸோ அவரோட சீஜ் ஆஃப் ரோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஓப்ரா இருக்கு. அப்புறம் ட்ரைடனோட தி இங்கிலீஷ் எம்பரர் ஆர் த கான்குவஸ்ட் ஆஃப் மெக்சிகோ பை த ஸ்பானியார்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று. இது ஒரு மெக்சிகன் ரூலரை பத்தி, அந்த இந்தியன் எம்பரர் அப்படிங்கிறது ஒரு மெக்சிகன் ரூலர் வந்து மான்டிசூமா அப்படிங்கிறது குறிக்குது. அதுக்கப்புறம் ராபர்ட் ஹோவர்ட், ட்ரைடனோட மச்சான். ஸோ அவர் வந்து தி இந்தியன் குவீன், அதாவது ட்ரைடனும் ஹோவர்ட் 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த இந்தியன் குவீன் வந்து எழுதுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிங்கு, குவீனு இவங்களை பார்த்தா வந்து ட்ராமா இருக்கும், ஒரு எபிக் மோட்ல எழுதுறாங்க. இதான் வந்து ஹெரோயிக் ட்ராமா. அடுத்தது, சூஸ் த கரெக்ட் குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி விட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜெகோபியன் ஏஜ்ல இருந்து பென் ஜான்சன் கொடுத்துருக்காங்க. எந்த ஆர்டர் வந்து கரெக்ட், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்த். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒரு இருக்கிற ரைட்டர்ஸை பார்ப்போம். தாமஸ் நேஷ், பென் ஜான்சன், தாமஸ் கிட், மார்லோ. இந்த 4 பேர் கொடுத்துருக்குறாங்க. இல்லை எது வந்து கரெக்டான ஆர்டர் கண்டிப்பா யோசிக்கணும். அதாவது நீங்க என்ன யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னா, பென் ஜான்சன் வந்து பின்னாடி தான் வராரு. ஏன்னா அவர் வந்து ஜெகோபியன் ஏஜ். ஷேக்ஸ்பியருக்கு அப்புறமா தான் பென் ஜான்சன். அப்போ ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி விட்ஸ். அப்போ இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அண்ட் டி வந்து பாத்தீங்கன்னா பென் ஜான்சன்ல முடியுது. அப்போ இதுவா தான் இருக்க முடியுமா? இது வந்து பின்னாடி வராங்க. மற்ற 2 ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நேஷ்ல முடியுது, மார்லோல முடியுது. அது 2 எலிமினேட் பண்ணிடலாம், ஏன்னா பென் ஜான்சன் கடைசி தான். இப்போ we have to choose between C and D.
சி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டு, மார்லோ, நேஷ், பென் ஜான்சன். டி வந்து மார்லோ, நேஷ், கிட், பென் ஜான்சன். ஸோ ஆன்சர் வந்து சி, கிட், மார்லோ, நேஷ், பென் ஜான்சன். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆக்ஸ்ஃபோர்ட் இல்லை கேம்பிரிட்ஜ் படித்த கிராஜுவேட்ஸ். அதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன், தாமஸ் கிட் வந்து அங்கே எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாருன்னு எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லை. சம்டைம்ஸ் அதை வந்து டெக்னிக்கலாக அவர் வந்து யூனிவர்சிட்டி விட்ஸில் சேர்க்க முடியாது. பட் இவங்க பொதுவாக மீட் பண்ணுற இடம் வந்து த மர்மைட் டேவரன், பிரெட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஆர்டராக பார்ப்போம். இவங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து ஜான் லில்லி தான் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்த் அவர் தான் ஃபர்ஸ்ட் வரார். அதுக்கப்புறம் கிட், அதுக்கப்புறம் பீல், அதுக்கப்புறம் லார்ஜ், அதுக்கப்புறம் கிரீன், அதுக்கப்புறம் மார்லோ, கடைசியில் நேஷ். ஸோ இவங்களோட காலேஜஸ் பார்க்குறப்போ சில இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் கிறிஸ்டபர் மார்லோ வந்து சீல ஆரம்பிக்கிறனால கார்பஸ் கிறிஸ்டி காலேஜ் கேம்பிரிட்ஜில் அவர் படிச்சிருக்கிறாரு. பிறந்த இயர் வந்து 1564, ஷேக்ஸ்பியர் பிறந்த இயர் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா லில்லி அப்படிங்கிறது ஒரு பூவை எடுத்துக்கோங்க, ஜான் லில்லி. ஓகேவா? ஸோ யூனிவர்சிட்டி விட்ஸ் வந்து பூவோட தொடங்குங்க. அந்த பூ யார்கிட்ட கிடைக்குது அப்படின்னா கிட், ஒரு பையன் கிட்ட கிடைக்குது அப்படின்னு வச்சுப்போம். அந்த பையன் என்ன பண்றான்? அந்த பூ வந்து உரிக்கிறான், பீல். ஓகேவா? உரிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா பூ வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றான், லாட்ஜ். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த பூ அதுக்குள்ளே வச்சதுனால அது கிரீனா இருக்கு. கிரீனா இருந்து கொஞ்சமா வாட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மார்லோ அப்படிங்கிறது மாறுதல், அந்த கிரீன்ல இருந்து மாறி என்ன வச்சு நாசமா போச்சு, NASH அப்படின்னு ஞாபகம் ஒரு பில்ட் அ ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். லில்லி அப்படிங்கிற பூ கிட்ட மாட்டுது, அவன் உரிக்கிறான், லார்ஜ் கிட்ட ஸ்டோர் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் அது கிரீனா இருந்து மாறி மார்லோ மாறி உங்களுக்கு நேஷ், நசுங்கி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பூ கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஒருவேளை யூனிவர்சிட்டி ஆர்டர் கொடுத்தா இந்த ஆர்டர் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. Next, Marlowe's first original work was Tamburlaine the Great, The Tragical History of Dr. Faustus, The Jew of Malta, Edward II. ஸோ ஆன்சர் வந்து மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிசபெத்தின் ஏஜ்னா எந்த ஜான்ரா ஃபேமஸ்? ஃபர்ஸ்ட் வந்து ரிவெஞ்ச் ட்ராஜடி தான் எல்லாமே ஆரம்பிச்சாங்க. அது ஷேக்ஸ்பியராக இருந்தாலும் சரி, மார்லோவாக இருந்தாலும் சரி, செனக்கன் ட்ராஜடி. ஓகேவா? இல்லை உங்களுக்கு ரிவெஞ்ச் ட்ராஜடி அது மாதிரி தான் ஆரம்பிக்கும். இங்கே வந்து அவர் வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஆரம்பிக்கிறாரு மார்லோ, டேம்பர்லின் த கிரேட். அப்புறம் இதையும் ஞாபகம் வச்சுங்க, இந்த ஆர்டர் தான். ஒருவேளை உங்களுக்கு மார்லோ அவரோட பிளேஸ் வந்து ஆர்டர் கேட்டாங்கன்னா இதை வச்சுங்க. ஃபர்ஸ்ட் அவர் டேம்பர்லின் த கிரேட்ல ஆரம்பிக்கிறாரு, ரெண்டாவது பிளே டாக்டர் ஃபாஸ்டஸ், மூணாவது ஜூ ஆஃப் மால்டோ, நாலாவது எட்வர்ட் த செகண்ட். இந்த ஆர்டர் வந்து மறக்க வேணாம். மார்லோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேம்பர்லின் த கிரேட், அதுக்கப்புறம் டாக்டர் ஃபாஸ்டஸ், அதுக்கப்புறம் ஜூ ஆஃப் மால்டா, எட்வர்ட் த செகண்ட். நெக்ஸ்ட், த லொக்கேல் ஆஃப் ரைடர்ஸ் டு த சி இஸ் டப்ளின், ஆரான் ஐலண்ட்ஸ், கேல்வே, பெல்ஃபாஸ்ட். இது ஈஸியான கொஷின் இல்லையா? ஆரான் ஐலண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஐரிஷ் லிட்ரேச்சர் போகிறப்போ ட்ராமாவில் ஜேஎம் சிங், SYNGE, அவரோட ரைடர்ஸ் டு த சி. ஜேஎம் சிங் யங் ரைட்டர், அவர் வந்து WB ஏட்ஸை போய் சந்திக்கிறாரு. அப்போ ஏட்ஸ் சொல்றாரு, டே தம்பி நீ என்ன பண்ண, ஆரான் ஐலண்ட்ஸ்க்கு போய் கொஞ்ச நாள் பார்த்து அந்த கல்ச்சர்லாம் கற்றுக்க அப்படிங்கிறார். அவர் நிஜமாவே போயிட்டு ஆரான் ஐலண்ட்ஸ் அது இப்போ அங்கே வாழ்ந்ததை பற்றி ஒரு எத்னோகிராஃபிக் ஒர்க்கே எழுதுறாரு, ஒரு டிராவல் புக் மாதிரி. அதை பேஸ் பண்ணி தான் இந்த நாடகம் போடுறார், தி ஆரன் ஐலண்ட்ஸ். ஸோ இது அயர்லாண்டில் இருக்கு. இது வந்து ஒரு 1 ஆக்ட் ட்ராஜடி, 1904 வருது. இதில் என்னென்ன, மௌரியா அப்படிங்கிற ஒரு ஓல்டு விமன், அவங்களோட ஃபாதர் இன் லா, ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் 6 பசங்க எல்லாம் கடல் வந்து காவு வாங்கிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க, கேத்லின், நோரா இருக்கிறாங்க. பசங்கள்ல கடைசி 2 பசங்க இப்போ தான் ஒருத்தன் போனா, மைக்கேல், அவனும் வந்து இப்போ செத்துட்டாங்கிற செய்தி வந்திருக்கு. கடைசி பையன், அந்த 6 பசங்கள கடைசி பையன் பார்ட்லே, BARTLEY. அவன் என்ன பண்றான், வறுமை, அதனால வந்து ஒரு குதிரையை வித்துட்டு பணம் வாங்குறதுக்காக போறான். அவன் போற குதிரை வந்து ரெட் மேர். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து மைக்கேல் வந்து ஒரு கிரே போனியை கூட்டி போயிருப்பான். ஆனா இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ரியலா வந்து அவ பாக்குறப்ப வந்து பாட்லே வந்து ரெட் மேர் அந்த குதிரையில போயிட்டு இருக்கான், பின்னாடி வந்து கிரே போனியை வந்து கூட்டி போறான். ஆனா அந்த கிரே போனியில வந்து மைக்கேல் இருப்பது போல தெரியுது. அது சிம்பாலிக் என்னன்னா அவ்வளவுதான், அவனும் வந்து பிரதரை கூட்டி போறான், சாக போறான்னு அர்த்தம். அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த பிரதர்ஸ் எல்லாமே வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட பசங்க, மௌரியோட பசங்க எல்லாம் இறந்துட்டாங்க. ஸ்டீஃபன், ஷான், ஷேமஸ், பேட்ச். ஸோ இதெல்லாம் அவங்க பசங்களோட பேர். எல்லா பிள்ளைங்களும் இறந்துருச்சுங்க. இப்ப இருக்கிற கடைசி பிள்ளையில மைக்கேல் இறந்ததா ஒரு செய்தி வருது. ஏன்னா அவன் போட்டிருந்த துணி ஒரு பிளெயின் ஸ்டாக்கிங்,
வந்து நோராவோட ஸ்டிச்சஸை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓகே, அவன் தான் சொல்லிட்டு. ஸோ கடைசியில் பாட்லேயே இருக்கிறான். ஸோ இப்படி வந்து எல்லா பசங்களையும் கடலுக்கு பலி கொடுத்தவ அப்படிங்கிற மாதிரி மௌரியா. ஸோ இதான் வந்து கதை, ரைடர்ஸ் டு த சி. இதோட மேஜர் பிளே அப்படின்னு பார்க்குறப்போ த பிளே பாய் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்டு. இது வந்து கவுண்ட்ரி மேயோ அப்படிங்கிற ஒரு இன்னில் வந்து, ஒரு வில்லேஜ் இன்னில் வந்து கவுண்டி மேயோவில் வந்து நடக்குது. 1907 இது போட்டப்போ ஆபே தியேட்டரில் பயங்கரமான கலவரம். இல்லை மேஜர் கேரக்டர் யார் யார் அந்த பிளே பாய் அப்படின்னா கிறிஸ்டி மேஹான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், எங்கள் அப்பனை நான் கொண்டுட்டேன், என்னை ஓவரா பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ கிளைம்ஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ மர்டரர் ஆஃப் இஸ் புல்லிங் ஃபாதர். நான் ஒரே அடி கட்டையை வச்சு போட்டேன், எங்கள் அப்பா இறந்துட்டான்னு. இதை கேட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பெண்கள்லாம் அவனை தூக்கி வச்சு கொண்டுடுறாங்க. பரவாயில்லையே, இதே போல வந்து ரொம்ப புல்லிங்கா இருக்கிற அப்பா வந்து போட்டானே என்ன. அதுக்கப்புறம் பார்த்தா கதை முடிவில் அவங்க அப்பா திரும்பி வந்துடுவார். இப்ப கேள்வி என்னன்னா, ஐரிஷ் பெண்கள்லாம் இப்படிதான் வந்து அப்பனை கொல்றதை வந்து ஆதரிப்பாங்களா அப்படின்னு சொல்லி இப்படியா வந்து அயர்லாந்து நீ போர்ட்ரே பண்ணுவ ஐரிஷ் கேர்ள்ஸை அப்படின்னு சொல்லிட்டு கலவரம். ஓகேவா? ஸோ வி டு நாட் என்கரேஜ் பேட்ரிசைட் அப்படிங்கிற மாதிரி ஐரிஷ் கேர்ள்ஸ் ரெபல் பண்ண மாதிரியான ஒரு இது. ஸோ இதான் வந்து பிளே பாய் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்டு. தென் அவரோட அதர் பிளேஸ் சிங் த வெல் ஆஃப் த செயின்ட்ஸ் 1905. அதுக்கு முன்னாடி இன் த ஷேடோ ஆஃப் த கிளென் GLEN, த டிங்கர்ஸ் வெட்டிங் 1908. தென் ஒரு அன்பினிஷ்டு ஒர்க் டயல்ட்ர DEIRDRE டயல்ட்ர ஆஃப் த சாரோஸ் அப்படிங்கிற ஒர்க்கும் எழுதியிருக்கிறார்.